Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum 27. Evaluate integral 0 to pi by 2 sin x by 1 plus cos squared x dx. First step சொல்லுங்க. Let I which is equal to integral 0 to pi by 2 sin x by 1 plus cos squared x dx. கரெக்டாப்பா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த cos xக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். t அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். அது மாதிரி போட்டால் என்ன ஆகும்? உடனே எதை சப்ஸ்டியூஷன் போடுறோமோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin x வரும். சரியா? ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறோம்னா cos xக்கு பதிலாக t அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், புட் t which is equal to cos x. ஸோ t which is equal to cos x னு போட்டோம்னா இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt by dxனு வந்துடும். which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள். we know that d by dx of cos x which is equal to என்னது minus sin x. கரெக்டா? அப்போ இங்கே minus sin x வரும். இந்த dx இன்சியில் போனால் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் போயிடும். கிளியராப்பா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை let I which is equal to integral 0 to pi by 2 sin x by 1 plus cos squared x dx அப்படின்னு எழுதிட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த cos xக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் போட போகிறோம் t அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ சொல்லுங்கள், புட் t which is equal to cos x அப்படின்னு எடுத்துக்கிறோம். உடனே என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது dt by dxனு வந்துடும் இல்லையா? which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள். we know that d by dx of cos x which is equal to என்னது minus sin x. ஸோ இங்கே நமக்கு minus sin x வந்துடும். இப்போ dt என்னது dt which is equal to minus sin x into dx. ஓகேவா? இப்போ இதிலிருந்து எனக்கு வந்து இங்கே பாருங்களேன், இதில் sin x dx இருக்கு இல்லையா? ஸோ sin x dx தான் இருக்குங்க, மைனஸ் sin x dx இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த மைனஸ் இங்கே தள்ளிட்டோம் அப்படின்னா மைனஸ் dt which is equal to sin x dx அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த cos xக்கு பதிலாக tன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் sin x dxக்கு பதிலாக மைனஸ் dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, அப்போ புரியுதா? அண்ட் இதில் பாருங்களேன், இப்போ இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் தானே இருக்குது. ஸோ இங்கே லிமிட் கொடுத்துருக்காங்களா, இது டெஃபினட் இன்டெக்ரல் தானே. ஸோ இது வந்து எதோட வேல்யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. இப்போ நாம் எல்லாத்தையும் எப்படியோ மாற்றுறோம், டி அப்படின்ற வேரியபிளால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ரீப்ளேஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. இது என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே சப்ஸ்டியூஷன் போட்டு தூக்குறோம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த லிமிட்ஸு என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். இதே லிமிட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா சம் வந்து ராங். ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள், டீக்கும் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது டி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், தென் நீங்கள் வந்து எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட லோவர் லிமிட் 0. ஸோ போடும் பொழுது நமக்கு டி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 0 அப்படின்னு வரும். காஸ் 0வோட வேல்யூ என்னது 1. கரெக்டாப்பா? அதே மாதிரி அப்பர் லிமிட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது பை பை 2. இப்போ இங்கே உங்களுக்கு என்ன ஆகிடும், டி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை 2 அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஸோ காஸ் பை பை 2வோட வேல்யூ என்னப்பா 0. ரைட்டா? ஸோ அப்போ லிமிட்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் லோவர் லிமிட் வந்து 1. சரியா? அப்பர் லிமிட் என்னது 0 அப்படின்னு மாறிடுது. சரியா? அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், sin x dxக்கு பதிலாக மைனஸ் dtன்னு எழுத போகிறோம். cos x பதிலாக என்ன எழுத போகிறோம், tன்னு எழுத போகிறோம். அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் முன்னாடி வந்துடும், இன்டெக்ரலுக்கு முன்னாடி மைனஸ் வந்துடும். இதுக்கு பதிலாக dt வந்துடும் பை 1 + t ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். கிளியராக புரியுதா? சொல்லுங்கள், மைனஸ் வெளில வந்துடும், dt பை 1 + t ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா நம்ம வந்து லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லிமிட்ஸ் அப்படியே
அதாவது அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் நம்ம வந்து மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எதனால் அப்படின்னா இங்கே பாருங்களேன், லோவர் லிமிட்டில் 1 இருக்குது, அப்பர் லிமிட்டில் 0 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா லோவர் லிமிட்டுக்கு 0 வர வைக்க போகிறோம், அப்பர் லிமிட்டுக்கு 1 வர வைக்க போகிறோம். ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா we know that integral a to b f of x dx which is equal to minus integral b to a f of x dx. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். இப்போ சொல்லுங்கள் என்ன ஆகும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ நான் வந்து லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும் இல்லையா, 2 மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். லிமிட் வந்து இங்கே 0 வந்துடும், இங்கே 1 வந்துடும், dt by 1 plus t square அப்படின்னு வந்துடும். சரியாப்பா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral 1 by 1 plus x squared dx which is equal to என்னது, tan inverse x plus c. கரெக்டாப்பா? இதான் இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு இங்கே t தான் நமக்கு வந்து என்னது, வேரியபிள். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா tan inverse tன்னு வந்துடும். சரியா? லிமிட் என்னது 0 to 1. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து லோவர் லிமிட், அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடும்பொழுது tan inverse 1 மைனஸ் tan inverse 0 அப்படின்னு வரும். கரெக்டாப்பா? புரியுது அது வரைக்கும்? இப்போ பாருங்கள், இங்கே வந்து tan inverse 1, அதாவது 1 வந்து நம்ம tan π/4ன்னு சொல்லலாம். அதாவது என்னது, tan 45 டிகிரி, tan 45 டிகிரி which is equal to 1. 45 என்னது, π/4. கரெக்டா? இந்த 1க்கு பதிலாக நம்ம tan π/4ன்னு எழுதுகிறோம். இப்போ என்ன வரும், tan π/4 அப்படின்னு வரும். இங்கே tan inverse 0 என்ன ஆகும், டேனில் எதுக்கு 0 வரும், tan 0 தான் 0 இல்லையா, அந்த tan inverse tan கட் ஆகிடும், 0 தான் இது. ஓகேவா? இங்கே என்ன ஆகிடும் நமக்கு, அதே மாதிரி tan inverse tan கட் ஆகிடும், நமக்கு வந்து π/4 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஐ. ஓகேவாப்பா? புரியுதா இது? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?